சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். ஆமாண்டு வருடக்கோள்களின் பெயர்ச்சி என்று பார்த்தால் குரு பகவான் மட்டுமே ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சி அடைய உள்ளார். சிம்ம ராசியில் உள்ள கேது பகவான் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையில் அங்கேயே சஞ்சரிக்க உள்ளார். கும்ப ராசியில் உள்ள ராகு பகவானும் வருட கடைசி வரையில் கும்ப ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார். மீன ராசியில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு விரய சனியாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் தற்பொழுது 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளீர்கள். சனி பகவான் விரய சனியாக இருப்பதால் உங்களுக்கு தற்பொழுது நிறைய விரயங்களை கொடுத்து கொண்டிருப்பார். குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சியான பிறகு அங்கிருந்து தன் 9ஆம் பார்வையாக மீன ராசியில் உள்ள சனி பகவானை பார்வையிடுவார். குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைப்பதால் இனி வீண் விரயங்கள் குறைந்து சுப செலவுகளாக மாறும். சனியால் ஏற்பட்ட கெடுபலன்கள் படிப்படியாக குறையும். குரு பெயர்ச்சி வரை சனியின் வீரியம் குறைய தினமும் கோளாறு பதிகம் படித்து வருவதும் அல்லது யூடியூப் போன்றவற்றில் கேட்டு வருவதும் உங்களுக்கு நடக்கும் தீமைகளிலிருந்து காப்பாற்றும். உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் அளவை குறைக்கும்.